அடுத்த ப்ராசஸ் பார்த்தோமா, காலத்துக்கு ஷூ ஒட்டுவாங்க. இந்த ஷூ போட்டதுக்கு அப்புறமேலு தாங்க இந்த மேலே காலம் வருது இல்லைங்களா, அந்த காலம் பாக்ஸ் வைப்பாங்க. அது வந்து அதுக்கு வச்சதுக்கு அப்புறமேலு கவர் பிளாக் வைப்பாங்க. கவர் பிளாக் வச்சு தான் காங்கிரீட் போடுவாங்க. அப்பயும் நம்ம வந்து வைப்ரேட்டர் போடணும். காங்கிரீட் போடும்போதும் நம்ம வைப்ரேட் போடணும். வைப்ரேட் மறக்காம போடுங்க. அது கூட நம்ம காங்கிரீட் பாண்டிங்கும் போடணுங்க. காங்கிரீட் பாண்டிங் வந்து இந்த காலத்துக்கும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போடணும். காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமேலு இந்த பிளாக் கலர் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் பிட்டுமென் பெயிண்ட்டுங்க. அதாவது கரையான் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கும். பிட்டு ஃபிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, டாக்டர் ஃபிட் ஃபிக்ஸ்ன்னு இருக்குது, பிட்டுமென் இருக்குது. அது நீங்கள் கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க பிட்டுமென் பெயிண்ட்டு. ஃபுட்டிங்க்கு, பெடஸ்டலுக்கு எல்லாத்துக்குமே இது அடிக்கணுங்க. பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கணும், மறக்காமல் அடிங்க. ஏன்னா அந்த கரையான் பிடிக்கிறது, அந்த எறும்பு வர்றது, அந்த நிலத்துலேருந்துலாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாக் கலர் பிட்டுமென் பெயிண்ட் அடிக்கணுங்க. பேரலாம் நம்ம பாருங்கள், இந்த செப்டி டேங்க் ஆகிட்டுருக்கு. செப்டி டேங்க் பூச தேவையில்லை, இதுக்கு வந்து ஃப்ளையர் ஸ்கல்லே போதும். ஸோ இதுக்கான செலவு என்னன்னு பார்த்தோமா, பிட்டுமென் பெயிண்ட் வந்து நமக்கு 5000 ரூபா ஆகுதுங்க. லிட்டர் வந்து 750 ரூபா கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு தண்ணி தொட்டியை வந்து மணலில் ஒரு யூனிட் வாங்கிட்டோம். அது மட்டும் நம்ம பூசணும். இதை வந்து செப்டி டேங்க் வந்து பூசலிங்க, ரப்பா மட்டும் பூசினாங்க. ஃபுல்லாக நல்லா இது பூசலை. இதுக்கு வந்து ஆற்று மணல் வேணும். அதாவது தண்ணி தொட்டிக்கு ஆற்று மணல் வேணுங்க. ஆற்று மணல் போட்டு பூசினதுக்கு அப்புறமேலு மேலே வந்து காங்கிரீட் போட்டுக்கணும். காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இது போட்டுக்கிட்டோங்க, கன்சீல்டு பீம் போட்டுக்கிட்டோம். எதனாலனா இதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு 2 பாத்ரூம் வருதுங்க. ஒன்று சின்ன பெட்ரூம்குள்ளே ஒன்று, இன்னொன்று வெளியே ஒரு பாத்ரூம் வருது. அதாவது 2 வாஷ்ரூம் வருது. அதனால் நம்ம கன்சீல்டு பீம் போட்டுக்கிட்டோம் இந்த செப்டி டேங்க்கு மேலே. ஸோ நீங்கள் 2 தடுக்குன்னா அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீம் பாருங்கள், பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி மேலே பிளிங்க் பீம் கட்டுறோம். பிளிங்க் பீம் நமக்கு 1.5 அடிங்க. இது பிளிங்க் பீம் நமக்கு 1.5 அடி. கவர் பிளாக் மொத்தம் 1.25 அடி. கவர் பிளாக் மேலே 2 இன்ச்சு வச்சு 1.5 அடி ஹைட்டு. பாருங்கள், இதுதான் வைப்ரேட்டர் போட்டுக்கோங்க. வைப்ரேட்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே 200 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை. நீங்கள் கடையில் சென்ட்ரிங்கில் வாடகைக்கு கொடுவாங்க. இந்த காலம் பாக்ஸ்லாம் வாடகைக்கு கொடுக்குற இடத்துல எங்கேயும் கிடைக்கல, அங்கே வாங்கிட்டு வந்துடுங்க. இப்படி கிடைச்சதுனாலும் உங்கள் சென்ட்ரிங் கரெக்டி சொன்னாலும் எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே, வெளிலன்னு கூட்டுங்க. அப்புறம் காங்கிரீட் ரேஷியோன்னு பார்த்தோமா, 3க்கு 3 2ங்க. ஜல்லி 3 செட்டி, மணல் 3 செட்டி, அப்புறம் சிமெண்ட் வந்து 2 செட்டிங்க. அந்த ரேஷியோவில் நாம் போட்டிருக்கோம். இதுதான் வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டுங்க. அதாவது பூமியிலேருந்து 4.5 அடி ஹைட்டுங்க. 1.5 அடி வந்து பிளிங்க் பீமு, 3 அடி வந்து பிரிக் வால், மொத்தம் 4 அடி ஹைட்டுங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தோமா எம் சேண்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது கரூர் எம் சேண்டுங்க. யூனிட் 6000 ரூபா. லோக்கல் எம் சேண்டு 4500 வருது. நம்ம கரூர் எம் சேண்டு வாங்கிட்டோம். அதாவது நம்ம வீடு இப்போ வந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்துருச்சுங்க. இந்த பேஸ்மெண்ட்டை நிரப்புறதுக்கு மண் கொட்டணுங்க. 20 டிராக்டர் மண் வாங்கினாங்க. ஒரு லோடு வந்து 1100 ரூபா. அப்புறம் இது ஜேசிபி நம்ம மேனுவலாக நம்ம கடப்பாறையில் குத்துறோமா, அவ்வளோ தண்ணியெலாம் உள்ளே போகாதுங்க. அதாவது அது நல்லா கலக்காது, நல்லா கலக்காது. அதனால் ஜேசிபி விட்டு நல்லா குத்தி கலக்கி விட்டுட்டாங்க. கலக்கின்ற அப்புறமேலு நம்ம டெர்மைட் யூஸ் பண்ணணும். அதாவது டெர்மைட்டை வாங்கி கடப்பாறையில் குத்தி அதில் ஊற்றி விடணுங்க. நல்லா ஒரு ஆழம் போகிற வரைக்கும் நல்லா போட்டு குத்தி விடணும். எதுக்குன்னா இந்த கரையான், இந்த எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டெர்மைட் நம்ம போட்டுருதுங்க. ஸோ நம்ம பேஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. மேலே வந்து 1.5 ஜல்லி போட்டு விட்டு கலவை போட்டு கூட்டி விட்டோம். இதுதான் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு. இந்த பேஸ்மெண்ட்டுக்கான செலவு என்னென்னு இதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ரெட் பிரிக் வந்து 54,000 ரூபாங்க. ஐயருக்கு 2000 ரூபா. அப்புறம் அந்த பூஜைக்கு வந்து 5000 ரூபாங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறமேலு காலம் மார்க்கிங்க்கு 2000 ரூபா. ஜேசிபி டிராக்டருக்கு வந்து 9600 ரூபா. ஃபில்லிங்க்கும் மண் எடுத்ததுக்கும் சேர்த்து. அப்புறம் வந்து பிரிக்கு வந்து சொன்னீங்கன்னா 18,000. சேண்ட், அதாவது ஆற்று மணல் பூசுறதுக்கு வந்து 12,000 ரூபாங்க. ஃப்ளையாஷ் வந்து 2000 கல். அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ கம்பி வந்து 1.25 டன், 1,15,400 ரூபாங்க. நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் ரூப் வரைக்கும் ஜேஎஸ்டபிள்யூ தான் போட போகிறோம். இது வந்து பேஸ்மெண்ட்டுக்கான செலவு மட்டும்தான். அடுத்தது வந்து பிட்டுமென் பெயிண்ட் பார்த்தோமா, டாக்டர் ஃபிக்ஸேட் வாங்கிட்டாங்க. இது 5000 ரூபாங்க. அதாவது கரையான் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தோமா, ஃபுட்டிங்க்கு வந்து 50 மூட்டை, காலத்துக்கு 50 மூட்டை, பிளிங்க் பீமுக்கு 50 மூட்டை, காங்கிரீட் பாண்டிங் 5000 ரூபா. இது எல்லாமே சேர்த்து 15,000 ரூபா. சிமெண்ட் 50 மூட்டை 15,000 ரூபா வருதுங்க. அதாவது 45,000 ரூபா சிமெண்ட்டு. காங்கிரீட் பாண்டிங் 5000 ரூபா. ஜல்லி வந்து 18,000 ரூபாங்க.
இது கரூர் எம்சாண்ட் 6 யூனிட் 36,000 முன்னாடி சொன்னேங்க 6,000 ஒரு யூனிட்டுன்னு. இப்போ பார்த்தோமா பேஸ்மெண்ட் சேண்ட் வாங்கினது 18,000 மண் போட்டு குத்தி விடுறதுக்கு, பேஸ்மெண்ட் நிரப்புறதுக்கு. லேபர் இதுக்கெலாம் ஆனது 1,30,000 அதாவது சிவில் ஒர்க்கு, சென்ட்ரிங்கு, அப்புறம் காங்கிரீட் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு 1,30,000 இருக்குது. அப்புறம் ரெண்ட்டு வந்து 7,000 ஜேசிபி சேண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு பேட்டான்னு பார்த்தா 10,000. 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கான செலவு மட்டும் 5 லட்ச ரூபாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் ஆகலாம். வீடு கட்டணும்னு பிளான் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் போர்வெல் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.